திருச்சியில் திரைப்பட பாணியில் சென்சார் கதவை உடைத்து 300 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றிருக்கிறது ஒரு மர்ம கும்பல். நவீன கொள்ளை கும்பல் சிக்குமா? பாதுகாப்பிற்காக கதவில் சென்சார் பொருத்தப்பட்டிருந்தும் லாபகமாக உடைத்து கொள்ளையடித்து சென்றுள்ளனர் நவீன திருடர்கள். திட்டமிட்டு கொள்ளையை அரங்கேற்றிய கும்பல் யார்? போலீசாரிடம் சிக்குவார்களா? திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் மலைக்கோவில் அருகே IAS நகரில் வசிப்பவர் 60 வயதான தேவேந்திரன். ஓய்வு பெற்ற பெல் நிறுவன ஊழியரான இவரும் இவரது சகோதரரும் இணைந்து நாடு முழுவதும் சாலைகள் அமைக்கும் ஒப்பந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே கூட்டு குடும்பமாக வசித்து வரும் இவர்கள் குடும்ப விழாவில் பங்கேற்பதற்காக வீட்டை பூட்டிவிட்டு சென்றிருந்தனர். இந்நிலையில் இவர்களது வீட்டிற்குள் புகுந்த மர்ம கும்பல் ஒன்று முன்புற கதவை உடைத்து வீட்டிற்குள் நுழைந்துள்ளனர். சென்சார் பொருத்தப்பட்ட கதவை லாவகமாக உடைத்ததுடன் வீட்டு வாசலின் முன்புறம் இருந்த CCTV கேமராவையும் உடைத்துள்ளனர். வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் 300 சவரன் நகைகள், வைர நெக்லஸ், ரொக்க பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. சென்சார் பொருத்தப்பட்ட கதவை உடைக்கும் போது வீட்டின் உரிமையாளரான தேவேந்திரனின் செல்போனுக்கு தகவல் சென்றுள்ளது. உடனே சுதாரித்த அவர் திருவெரும்பூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவல் கிடைத்ததும் திருவெரும்பூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அதற்குள் கொள்ளையர்கள் தப்பியோடிவிட்டனர். சம்பவ இடத்தில் திருச்சி சரக DIG சரவணசுந்தர், SP சுஜித் குமார் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். ஒரு ஹவுஸ் பிரேக்கிங் அரௌண்ட் 150 சவரன் ப்ளஸ் 5 lakh கேஷ்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக என்ன இருக்குன்னு அவங்க பார்த்து அவங்க சொல்கிறேன்னு இருக்காங்க. இது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் we have formed 3 teams. இன்ஸ்பெக்டர் BHEL, இன்ஸ்பெக்டர் திருவெரும்பூர் அண்ட் இன்ஸ்பெக்டர் துவாக்குடி ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க. தென் டாகும் அதோட சர்வீசஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன க்ளூ வருதுங்கிறத ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக டிடெக்ட் பண்ணுவோம். ஸோ பப்ளிக் ஒரு ரெக்வெஸ்ட், வென்எவர் நைட்டை வந்து நைட்டில் வீட்டை லாக் பண்ணிட்டு போனாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு தகவல் சொன்னால் லாக்ட் ஹவுசஸ் ரிஜிஸ்டரில் என்ட்ரி பண்ணி அவங்க வீட்டை வந்து நைட்டில் 2-3 தடவை கண்டிப்பாக செக் பண்ணுவோம். கொள்ளை தொடர்பாக கைரேகைகளை சேகரித்த போலீசார் மோப்ப நாயை கொண்டும் சோதனை நடத்தினர். 3 தனிப்படைகள் அமைத்த போலீசார் கொள்ளையர்களை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். வீட்டை விட்டு வெளியூர் செல்லும் பொதுமக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.